ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல விஷன் போர்டு எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு தான் பார்க்க போறோம். போர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்துட்டு ஒரு ட்ரீம் போர்டு அந்த மாதிரி கூட சொல்லிக்கலாம். அது வந்து ஒரு போர்டு, அது ஃபுல்லா வந்து ஒரு கொலாஜ் ஆஃப் பிக்சர்ஸ் இருக்கும். நம்ம போட்டோ எப்படி கொலாஜ் பண்றோம் அந்த மாதிரி சொல்லிட்டு கோட்ஸ் இல்ல ரைட்டிங்ஸ், பெயிண்டிங்ஸ், டிராயிங்ஸ், வாட் எவர் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் கொலாஜ் ஆகி இருக்கும். அது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட கனவுகள், நம்மளோட ஆசைகள், அதெல்லாம் நம்ம வந்துட்டு அடையணும்னு நினைக்கிறது, நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறது, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா விஷன் போர்ட். ஸோ அது வந்து நம்ம எவ்ரிடே ஆர் நிறைய தடவை அதை நம்ம நோட்டீஸ் பண்றதுனால, அதை நம்ம வந்துட்டு பார்க்கறதுனால ஆஸ் அ லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் அது நமக்கு வந்து சேரும், அது வந்து நம்ம அச்சீவ் பண்ணுவோம் அந்த கோலை அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா லா ஆஃப் அட்ராக்ஷனோட கான்செப்ட். ஸோ அதுதான் வந்துட்டு விஷன் போர்டு. வந்துட்டு ட்ரீம் போர்டுன்னு சொல்லுவோம், ஏன்னா நம்ம அதை அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுற நம்மளோட கனவு வாழ்க்கை அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ மேபி ட்ரீம் போர்டு அப்படின்னு சொல்லலாம். இது பண்றதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு அந்த விஷன் போர்டில் வந்துட்டு போடக்கூடிய அந்த பிக்சர்ஸ் வந்துட்டு தேவை. ஸோ அதுக்கு வந்து நான் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் ஆர்எல்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸ் எதெல்லாம் வந்து உங்களோட லைஃப்பில் உங்களை இதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்குது, அதெல்லாம் உங்களை எது ரெசனேட் பண்ணுதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கூகுளில் போயிட்டு உங்களுக்கு வந்து எது ரொம்ப பிடிக்குமோ அதை டைப் பண்ணிக்கோங்க கூகுள் இமேஜஸில். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டடி டேபிள் வாங்கணும் 2021 எண்டுக்குள்ள அப்படின்னா ஸ்டடி டேபிள் போட்டுக்கோங்க. அதில் வந்து எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எது பார்த்தா உங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆகுறீங்க, எது உங்களுக்கு வந்துட்டு வாங்கணும்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்து அந்த ஃபோட்டோவை சேவ் பண்ணி நீங்கள் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். ஆர்எல்ஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் எக்ஸாக்டாக உங்களுக்கு எது வாங்க போறீங்கன்னே உங்களுக்கு தெரியும், அது வந்து அந்த ப்ராடக்ட் வந்துட்டு அமேசான் ஆர் ஃப்ளிப்கார்ட் அதில் இருக்கா அப்படின்னா அந்த ஃபோட்டோவை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். அது வந்து இன்னுமே உங்களுக்கு வந்து அந்த விஷுவலைஸ் பண்ணி அதை மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வந்து உங்களோட விஷன் போர்டில் வைக்கணும் அப்படிங்கும்போது நான் என்ன சொல்வேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சிஸ்டமில் வந்துட்டு ஃபோட்டோஷாப் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து A4 ஷீட்டோட டைமென்ஷன் போட்டுட்டு உங்களுக்கு வந்து என்னெல்லாம் ஃபோட்டோஸ் இருக்கோ அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சது வந்து அப்படியே வந்துட்டு இம்போர்ட் பண்ணி அதெல்லாம் நீங்கள் எடிட் பண்ணி அந்த ஒரு A4 டைமென்ஷன் ஷீட்குள்ளே வர மாதிரி நீங்கள் வந்து எடிட் பண்ணிவிட்டு அதை வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ தட் நீங்கள் அதுலேருந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து பிரிண்ட் பண்ணுற அந்த இங்கு வந்து மிச்சமாகும். அட் த சேம் டைம் நமக்கு வந்துட்டு பேப்பர் வந்து வேஸ்டேஜ் ஆகாது இன்ஸ்டெட் ஆஃப் ஒன்று நம்ம இது பண்ணுறதுக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மணியும் சேவ் ஆகும் பை த எண்ட் ஆஃப் த டைம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட்டி டிப். மேபி நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வந்து என்ன மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் உங்களோட விஷன் போர்டில் ஆட் பண்ண போறீங்க, பெரிய விஷன் போர்டை வைக்க போறீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்லேருந்து தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து நியூஸ் பேப்பரில் மேகசின்லாம் இருக்கும் இல்லைங்களா, புக்கு, அதுலேருந்து கூட எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு இன்டீரியர் டிசைனர் மாதிரி ஆகணும் அப்படின்னா ஒரு புக்கில் வந்துட்டு ஒரு மேகசினில் வந்து இன்டீரியர் டிசைனிங் பற்றி ஏதாவது ஒன்று அதை வந்து ரிசம்பிள் பண்ணுற மாதிரி ஒரு இருக்குது, அது வந்து உங்களுக்கு உங்களோட கெரியருக்கு வந்துட்டு ரெசனேட் ஆகுது அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கட் பண்ணி உங்களோட விஷன் போர்டு ஒட்டிக்கலாம். அது ஒன்று. அண்ட் நியூஸ் பேப்பரில் இருக்கிறத கட் பண்ணி ஒட்டிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்துட்டு நீங்களே வரைஞ்சிக்கலாம், பெயிண்ட் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்களே எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பல வகையில் நீங்கள் உங்களோட விஷன் போர்டை வந்துட்டு கலர்ஃபுல்லாக க்ரியேட்டிவாக நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இதுதான் மெயின் திங். அண்ட் இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு போர்டு தான், பட் அது வந்து ரொம்ப காஸ்ட் அதிகம். அண்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் டைம் விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கிரியேட் பண்ணுறதே நம்ம அது வந்து வேண்டாம், நம்ம வந்துட்டு சீப் அண்ட் பெஸ்ட்டாக முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சார்ட் பேப்பரில் தான் கிரியேட் பண்ண போகிறேன். மேபி நம்ம நெக்ஸ்ட் இயர் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்து நம்ம வாங்கிக்கலாம் கிளிப் பண்ணுற மாதிரியான விஷன் போர்ட். பட் இப்போதைக்கு இது போதும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் பேப்பர் நான் வந்துட்டு அஃப்கோர்ஸ் பிங்க் கலரில் வாங்கியிருக்கேன், 10 ரூபாய். இது எங்கள் வீட்டுக்கிட்ட இருந்தது. ஸோ ஜஸ்ட் ஒரு யூஸ்வலான சார்ட் பேப்பர் தான். ஃபர்ஸ்ட் இது வந்துட்டு உங்களோட வாலில் வந்துட்டு எங்கே ஒட்ட போறீங்களோ அதுக்கு வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் அளந்துக்கிட்டு தேவையில்லாத சார்ட் இருந்ததுன்னா அதை கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு நான் க்ளூகன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பேப்பர்ஸ் எல்லாத்தையும் ஒட்ட போகிறேன். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது அதோட லோகோ இல்லை அவங்க வந்துட்டு அந்த கோட் ரெடி பண்ணியிருக்கிறவங்களோட ஒரு சில பிராண்டிங் இருக்கும்.
அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இடம் தான் அடைக்கும். ஸோ மோஸ்ட்லி நான் அது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவேன். ஜஸ்ட் என்ன கோட் இருக்கோ அதை மட்டும் வச்சுக்குவேன், அந்த கண்டென்ட் மட்டும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணி க்ளூகனில் வச்சு நான் ஒட்டிக்கிட்டேன். நீங்கள் நார்மலாக ஃபெவிகால் இல்லை வந்துட்டு கம்மு, ஃபெவிக்விக், ஃபெவிஸ்டிக் அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். க்ளூகன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதனால நான் அதான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒட்டிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷன் போர்ட் ஃபிசிக்கலாக கிரியேட் பண்ணுறது இல்லைங்களா. முன்னாடிலாம் வந்து நான் டிஜிட்டலாக கிரியேட் பண்ணியிருக்கேன். இருக்கிற கோல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் 5 வருஷத்துக்கும் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு 1 வருஷத்துக்குள்ள நான் இதை கடைபிடிக்கணும், இதை வந்துட்டு நான் அச்சீவ் பண்ணோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் 5 இயர்ஸ்க்குள்ளே இதை அச்சீவ் பண்ணோம் அந்த மாதிரி கூட சொல்லிட்டு. ஏன்னா நீங்கள் வந்துட்டு எவ்ரி இயர் அதை வந்து நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண, விஷுவலைஸ் பண்ண 5 இயர்ஸில் அதை அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி 5 இயர்ஸ்க்கான கோல்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு ஜஸ்ட் பிரிண்ட் மட்டும் பண்ணது, பட் விஷன் புக் கிரியேட் பண்ணாமல் வச்சிருந்த ஒரு இது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 25,000 சப்ஸ்கிரைபர் அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருக்கேன். பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 20Kல இருக்கோம் இப்போது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக், ரொம்ப ரியலிஸ்டிக்னு இல்லாமல் பட் ரியலிஸ்டிக்கான ஒரு கோல் தான். ஏன்னா நம்ம 5K தான் டிஃப்ரென்ஸில் இருக்கும். 25K போட்டுட்டு நான் 10Kல இருந்தேன் அப்படின்னா அது ரொம்ப டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியும். பிளான் பண்ணி ரியலிஸ்டிக்கான நம்மளால அச்சீவ் பண்ணக்கூடிய கோல்ஸ் தான் வந்து செட் பண்ணணும். அண்ட் அது நம்ம அச்சீவ் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேபி வந்துட்டு 5 இயர்ஸ் கோல்ஸ் அந்த மாதிரி. ரொம்ப பெரிய கோல்னா அது 5 இயர்ஸ் கோல் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன கோல்னா அது 1 இயர்க்குள்ளே இருக்கக்கூடிய கோல் அப்படின்னா அதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 இயர்க்குள்ளே அச்சீவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும், அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. நான் வந்து 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும்னு வச்சது வந்து பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் தான். பட் இதுவே நான் 50K சப்ஸ்கிரைபர் இல்லை 100K வச்சிருந்தேன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலையபிள் கிடையாது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஸ்டிக்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். ஸ்டிக்கர்ஸ்க்கு வந்துட்டு எதெல்லாம் நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்து நல்லா ஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப வந்துட்டு எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. அங்கங்கே நம்ம அதுக்கு ஏற்ற ரிலேட்டட் ஸ்டிக்கர்ஸ் வந்து ஒட்டுறது. ஸோ ஒட்டிட்டு விஷன் போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரஷ் பென்ல எழுதிட்டு அங்கங்கே கோடு கிழிச்சிட்டு கலர் டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டஃப்பான செலோ டேப் இருக்கும் இல்லைங்களா, இதுக்கு எக்ஸாக்ட் பேர் எனக்கு தெரியல, அதை வந்து வச்சு ஒட்டிட்டேன். ஏன்னா அந்த ஒரு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒயிட் செலோ டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆயிடுது. ரிமூவ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு டஃப் இருக்கிற ஒரு செலோ டேப் ஒட்டியாச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு சீரியஸ்லி ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன் இது கிரியேட் பண்ணதில். ஏன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி இது என்னோட வெரி ஃபர்ஸ்ட் விஷன் போர்ட். ஸோ அதனால ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இது பார்க்கறதுக்கே. அண்ட் கரெக்டாக எனக்கு ப்ராப்பராக என்னோட டெஸ்க்கு இதில் இருக்கிறதுனால எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே. ஸோ நீங்களும் உங்களால் பிக்சர்ஸ் ரெடி பண்ண முடியலன்னா நீங்கள் தாராளமாக வரையலாம், எழுதிக்கலாம், அந்த மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நம்ம அதை பார்க்குறோம், அதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம், அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன் பிரகாரம் அது நமக்கு வந்து சேர்ந்துடும், அவ்வளோதான் மேட்டர். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நடந்துடும் அப்படின்னு கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ஒரு கான்செப்ட். பட் மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒர்க் ஹார்ட் பண்ணாதான் நமக்கு எது ஒன்றும் கிடைக்கும். இது ஜஸ்ட் மேபி ஒரு இதுவாக இருக்கலாம். இது நான் வந்து சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் நான் ட்ரை பண்ண போகிறது இந்த தடவை தான். பார்ப்போம் ஏதாவது நம்ம அச்சீவ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு.
அச்சீவ் பண்ணா அப்படின்னா மேபி இந்த விஷன் போர்டு, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இதெல்லாம் உண்மைன்னு நினைக்கலாம். ஏன்னா இப்போ வரைக்கும் எனக்கு அதை பத்தின ஒரு நம்பிக்கை கிடையவே கிடையாது. ஜஸ்ட் ஒரு குட்டி நம்பிக்கை இருக்குன்னு வேணா சொல்லலாம். எனக்கு பர்சனலா நடந்தது கிடையாது. பட் மேபி ஃபியூச்சர்ல நடந்தா உங்க கூட கண்டிப்பா நான் ஷேர் பண்ணுவேன். நீங்களும் வந்து இதே மாதிரி விஷன் போர்ட் கிரியேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க. அண்ட் என்னோட வீடியோ பார்த்துட்டு நீங்க விஷன் போர்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம்ல அனுப்பி விடுங்க. நான் பார்த்து ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ பார்த்துருக்கோங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி.